ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி டீ டைம் ஸ்நாக்ஸ் தான், ரவை போண்டா. ரவை போண்டாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1 கப் ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, இந்த ரவைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் அளவு ஆப்பச்சோடா எடுத்திருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் இந்த ரவையை சேர்த்துடலாம். இந்த ரவை எடுத்த கப்புக்கே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்ப பார்க்கலாம். நல்லா பாருங்க, ஊறி சாஃப்டா இருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இதுல கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் தான் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அந்த அளவு சேர்த்தாலே போதும். ஜீரகம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். இது தண்ணி நம்ம ஊற்ற வேண்டிய தேவையே வராது. அப்படி இருந்தாலும் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு தான் தேவைப்படும். இது போண்டா போடுற பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் இந்த ஆப்ப சோடா சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரே 1 ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுக்கிறேன். போண்டா எடுத்து போடுற அளவுக்கு இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தளர்வாக இருந்தால் தான் எடுத்து போடும்போது நல்லா வரும். ரொம்ப கட்டியாக இருந்தாலும் ஹார்டாயிரும். ரொம்ப தனியாக இருந்தாலும் எண்ணெய் குடிக்கும். பச்சை மிளகாலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ போண்டாவை போட்டுடலாம். இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கு. நல்லா சூடாக இருக்குது. நம்ம இப்போ இதை போட்டு எடுத்துடலாம். சின்ன சின்னதாக உருட்டி போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக போட்டால் தான் நமக்கு நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃப்ளேம் மீடியம் இதுலேயே வச்சுக்கோங்க. கையிலையும் வைக்க வேண்டாம், லோலையும் வைக்க வேண்டாம். வேகட்டும், நான் காமிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் கலந்து விட்டுறீங்கன்னா தான் ஈவனாக வெந்து ஒரே கலராக வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் கலர் டார்க்காகவும் ஒரு பக்கத்தில் லைட் கலராகவும் வேகாமல் இருக்கிற மாதிரி தோணும்.
நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். வாசனையாகவும் இருக்குது. எப்படி வெளியே சத்தம் கேட்குது பாருங்க. நான் அடுத்த பாய்ச்சி போட்டு எடுத்துடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன். நம்மளுடைய ரவா போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். உண்மையிலே செமையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை செஞ்சீங்கன்னா ஒரு கப் காஃபியோடு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ. எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்க. வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.